ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மவும் நானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்க உங்களோட குழந்தை வந்து நல்ல அறிவான குழந்தையாகவும் புத்திசாலியான குழந்தையாகவும் ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் மந்த்லேருந்து 9 months வரைய நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும். வாங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கர்ப்பிணிகள் எல்லாருக்குமே வந்து அவங்க வயிற்றில் இருக்க சிசு வந்துட்டு அந்த கரு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவோம். அதே மாதிரி கூடவே அறிவாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியான பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னும் ஆசைப்படுவோம். அந்த மாதிரி குழந்தை வந்து ஹெல்த்தியாக பிறக்கிறதுக்கும் நல்லா அறிவாக பிள்ளையாக பிறக்கிறதுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 6-7 விஷயத்தை வந்து கண்டினியூஸாக ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிச்சயம் உங்கள் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு வந்து எடுத்துக்கணும். அது சாப்பாடை பொறுத்த வரையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், செலக்டடாக சாப்பிடணும். அதாவது வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்த்துருங்க. அது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு, உங்களுக்கும் நல்லதில்லை, மற்றும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கும் வந்து அது வந்து அன்ஹெல்த்தி தான். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி வந்து ஒரு பவுல் வந்து கண்டிப்பாக வந்து கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கீரை வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஈரல் வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு செவரொட்டி வாங்கி சாப்பிட்லாம். வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவசியம் வந்து நீங்கள் பீட்ரூட் வந்து சாப்பிடணும். வாரத்தில் 4 நாள் பீட்ரூட் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பீட்ரூட் ஜூஸ் அடித்து குடிங்க. அது ரொம்பவே வந்து ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் ஆக்கிவிடும். இது வந்து நான் எதுக்கு ஹெச்பியை மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த அளவு வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பேபியோட வெயிட் வந்து போடும். உங்களுக்கே ரத்தம் பத்தாத போது உங்கள் குழந்தை எப்படி வளருவாங்க? அதனால் வந்து ஹெச்பி வந்து கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் தான் பேபி வந்து கரெக்டான வெயிட்டில் வந்து உங்களுக்கு பிறப்பாங்க. அதாவது நார்மலாக பெண்களுக்கு வந்து 11லேருந்து 12 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரத்த அளவு இந்த 12 வரை இருந்தாலே குறைய தான் செய்யும். ஏன்னா உங்கள் குழந்தைக்கும் வந்து ரத்தம் போகிறதுனால ரத்தம் வந்து கம்மியாக தான் ஆகும். நீங்கள் வந்து ரத்தத்தை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தை வந்து வளர மாட்டாங்க, வெயிட் போட மாட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன். ப்ரெக்னென்சி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 3 மாதம் கழித்து வந்து அயன் டேப்லெட் வந்து அவசியமாக டாக்டர் வந்து டெய்லி ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்துக்காக தான் அவங்க போட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மெயினாக எடுத்துக்க வேண்டிய ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்துட்டு எலும்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட உறுப்பில் வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகுறது என்னென்னு கேட்டால் அந்த ஸ்பைனல் கார்டு தான், முதுகெலும்பு. அதெல்லாம் வந்து ரெடியாக ஒவ்வொரு போன்ஸும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்கள் கால்சியம் வந்து ரொம்ப மெயினாகவே எடுத்துக்கணும். கால்சியம் வந்து நீங்கள் என்னென்ன ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், தயிர், உலர் திராட்சை, அது மட்டும் இல்லாமல் டேட்ஸு, அப்புறம் பாதாம், அந்த மாதிரி வந்து நீங்கள் அத்திப்பழம் அதிலெல்லாம் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துக்கணும். ரொம்ப மெயினாக வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு பார்த்திங்கன்னா முட்டை அது மட்டும் வந்து இல்லாமல் டெய்லி வந்து பச்சை காய்கறிகள் வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கணும். நீங்கள் சாதத்தோட அளவை கம்மியாக சாப்பிட்டுட்டு காய்கறிகளை கூட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து முளை கட்டின பயிர் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்நாக்ஸ் டைமில் கண்ட ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து முளை கட்டின பயிர், பச்சை பயிரை அவிச்சு சாப்பிடலாம், கொண்டக்கடலையை தாளித்து சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸ், அந்த பீன்ஸ் வகைகள் வந்து நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீன் வந்துட்டு வாரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 3 daysக்கு ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழங்கள் சாப்பிட சொல்லும்போது நீங்கள் வந்து பழத்தை பழமாக சாப்பிடாம ஜூஸ் போட்டு குடிப்பீங்க. அந்த மாதிரி குடிக்கிறது முதல் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜூஸ் குடிக்கிறது வந்து ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பழத்தோட சக்கையெல்லாம் நீங்கள் விட்டுருவீங்க. அந்த நார் சத்து வந்து குழந்தைக்கு ரொம்ப தேவை. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் மோஷன் போகிறது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில், அதாவது வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஷன் டைட்டாலாம் போகும். அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து
இந்த பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமாக பார்த்தா ஒரு சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு சுகர் வந்து இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து இந்த ஜூஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பழமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பழத்தில் இருக்க சுகர் மட்டும்தான் நமக்கு போகும். மற்றபடி நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கும்போது அதில் வந்து நம்ம சீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதோட சுகர் லெவலும் சேர்ந்து உங்கள் உடம்புல இருக்க சுகர் லெவலை கூட்டி விட்டுரும். அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் வந்து பழமாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட் டைஜஷன் ஃபுட்டு எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவசியம் 1 டேக்கு 3 லிட்டர் நீங்கள் குடிச்சே ஆகணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்கள் வயிற்றில் வந்து பனிக்குட நீரோட அளவு வந்து குறையாது. அந்த நீர் வந்து உங்களுக்கு நார்மலாக கரெக்டாக லாஸ்ட் 40 வாரமும் இருந்தால் தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக போய் குழந்தையோட கொடி வந்து கழுத்தில் சுற்றாது குழந்தைக்கு, இந்த தண்ணியோட அளவு சரியாக இருந்ததுன்னா. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லா விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இல்லாமல் நல்லா அறிவாகவும் பிறப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தயவு செஞ்சு ஆகாதீங்க. மன அழுத்தம் இருந்ததுன்னு சொன்னால் அது உங்கள் குழந்தைய தான் பாதிக்கும். 2வது வந்துட்டு முக்கியமான விஷயம் வந்து புக்ஸ் நிறையா படிங்க, நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க. நான் இப்போ சொன்னால் எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் பிறப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.